மதுக்கும் ராகுவுக்கும் கல்யாணம் பண்ண வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழலில் அபியால் தாங்கிக்கவே முடியல. மதுவுக்கு தாலி கட்டுறத ராகவ் அப்படியே பார்த்துட்டு மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இந்த சூழலில் மது என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வரணும் பொண்ணை அப்படி சொல்கிறாங்க. அதன்படி வந்து சுந்தரி வந்து பொண்ணை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ மது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நான் போகிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த விருப்பமும் கிடையாது. எனக்கு ராகவ் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு. ராகவ் வந்து அபியை தான் விரும்புகிறான். அதே மாதிரி அபி ராகவ் தான் விரும்புகிறாங்க. 2 பேருமே சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்ட சுந்தரி வந்து உடனே ஓடி வந்து சொல்கிறாங்க முரளிக்கிட்ட. முரளி என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் போடுறாரு. அதன்படி வந்து மது இருக்க இடத்துல வந்து நீ தான் உட்காரணும் லாவண்யா அப்படின்னோட லாவண்யா ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்றாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, மது ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு லாவண்யாவுக்கு வந்து அப்படியே வந்து மேலே என்ன பண்ணுறாங்க, பர்தா மாதிரி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க, எதுக்காக வந்து மது இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்க சம்பிரதாயம் இதுதானா, இப்படி தான் உட்காந்து தாலி கட்டிக்கணுமா, அவளோட ஜாதகத்திலே இருக்கான் அப்படி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாரும் சரின்றாங்க. அப்போ ராகு வந்து மணவரில் வந்து உட்கார்றாரு. பொண்ணுக்கு வந்து எல்லாம் வந்து 2 பேருமே ஃபார்மாலிட்டிஸ் முடிங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் முடிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து அபியால் தாங்கிக்க முடியல 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதை. அதனால் தாங்க முடியாமல் அங்கேருந்து வந்து மன அழுத்தத்தோடு வந்து அபி என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் மது வந்து கத்துறாங்க. அவங்க அடைச்சி வச்ச ரூம்லேருந்து அபின்னு சொல்லிட்டு, ஐயோ மது இங்கே இருக்காங்கன்னா அப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மது என்ன நடந்தோன்னு யாரோ என்னை வந்து கதை வச்சு பூட்டிட்டாங்க அப்படின்னோடனே, வாங்க மது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அபி எல்லாருமே வந்து ஓடி போகிறாங்க கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு. ஆனால் கல்யாண டைமும் முடிஞ்சு போயிடுது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ராகு வந்து யார் கழுத்தை தாலி கட்டினானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி அழறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் மதுவும் அழறாங்க. இங்கே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராகு வந்து எழுந்து நிற்கிறாரு. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகு நீ அப்போ தாலி கட்டலையான்னு மது கேட்குறாங்க. நீ எப்படி மது அப்படின்னோடனே, அப்போ இது யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஓடி போக பார்க்குறாங்க லாவணியை இழுத்து பிடிச்சி, நீ யார் மாதிரி எதை சொல்ல போறியா பெல்லையான்றாங்க அபி. அந்த போர்வை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அவங்க போத்திருக்க அந்த சாரியை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அதில் லாவணியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, கூட இருந்து இந்த மாதிரி குடி பறிச்சிட்டியே, ஒரு ஃப்ரெண்டாக உன்னை நினச்சதுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டே ராகு சொல்கிறாரு. ராகு என்னை மன்னிச்சுட்டு ராகு, உன்னை நான் அவ்வளோ நேசித்தேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணேன். அப்போது இந்த மாதிரி நாடகம் அதுவை பூட்டி வச்சது நீ தானா அப்படின்னோடனே, ராகு என்னை மன்னிச்சுட்டு ராகுன்னு வச்சா என் மூஞ்சிலே முடிக்காத மரியாதைங்க எது போயிடு அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து லாவணியை அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. சரி அதான் வந்து மது வந்துட்டாங்கல்ல, இப்போ என்ன பிரச்சனை, மது நீங்கள் வந்து உட்காருங்க மணவரில், நீங்களும் ராகுவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மது அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் ராகுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைங்க, நீங்கள் என்ன மது சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் உங்களுக்காக தான் ஒத்துக்கினேன், எனக்கு ராகவ கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ஏன் மது இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன நடந்தது தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, தயவு செய்து சொன்னால் கேளுங்க, என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் ராகவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மது திட்டவட்டமாக சொல்கிறாங்க. உடனே அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ராகவ் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதன் மூலமாக கன்சீவும் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த குழந்தை இல்லாமல் போயிருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோன்னா மது அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அந்த ரிப்போர்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது எப்படி ஆக முடியும், இப்போ வரைக்கும் நான் கன்னியாக தான் இருக்கேன், ஒரு பொண்ணுக்கு தெரியாதா தான் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த தப்பை செய்யவே செய்யலை, எனக்கு நல்லாவே தெரியும், நான் கற்போடு தான் இப்போவும் இருக்கேன், என்னை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இது உண்மை இல்லையா, அவள் எதுக்காக சொன்னாலோ அந்த நர்ஸு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கற்போடு தான் இருக்கேன், அதை நிரூபிக்கணும்னா இப்போ கூட நிரூபிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. நான் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க.